Hi guys, welcome to Helping and Family. So நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பதிலா இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆளுங்க நோட்டிபிகேஷனை கொடுத்துங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் நிறைய ஜாப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சோ நம்மளோட ஜாப்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பத்தி பார்ப்போம். Hello guys, welcome to our channel. We are going to discuss about IBM job vacancies. இது வந்து ஒரு சூப்பரான ஜாப் தான். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இந்த மாதிரி விப்ரோ இந்த மாதிரி ஒரு எம்என்சியில் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐபிஎம்மும் செலக்ட் பண்ணலாம். ஐபிஎம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி. இப்போதைக்கு ஐபிஎம்மில் வந்திருக்க வேக்கன்சியில் நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்திருக்கு. ஸோ பேசிக்காக இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர். ஓகேங்களா, இந்த ரோலுக்கு இவங்க அப்ளை பண்ண முடியும். யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதே தான். கீழே வந்தீங்கன்னா ஐபிஎம் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ஜாப் வேக்கன்சிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் எப்போயுமே நான் சொல்லுவேன். ஐபிஎம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐபிஎம் வந்து நிறைய கம்பெனிக்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. என்னப்பா நீ சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறியா? எல்லோரும் கம்பெனிக்கு தானே சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம். ஒரு ஹச்சிசிஎல் கம்பெனி எடுத்துங்க. ஹச்சிசிஎல் கம்பெனி வந்து ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஹச்சிசிஎல் கம்பெனிக்கே சாஃப்ட்வேரை ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு ரிசோர்ஸ் வச்சு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரே ஒரு கம்பெனி ஐபிஎம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா கம்பெனியும் ஓகே, பட் ஐபிஎம் இட் இஸ் எ பெஸ்ட்டு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, வாங்க என்ன ரோல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொசிஷன் இதே தான், அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. இதைத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிளைண்ட் டீமோட நல்லா ஒர்க் பண்ணணும், பிஸ்னஸ் லெவல் ஒர்க் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். யார் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, வாட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபார்வேர்டட் அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், என்னென்ன அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் நான் சொல்கிறேன். கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கோடிங் ஸ்கில் தேவையில்லை. ஓகேங்களா, ஒரு பெஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டு எஜுகேஷன் எதுனா பேச்சுலர் டிகிரி. ஓகேங்களா, ப்ரிஃபர்டு எஜுகேஷன் வந்து எதுவும் கொடுக்கல. பட் வந்து இது வந்து பேச்சுலர் டிகிரி இருந்தால் ஓகே. எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் வந்து டிகிரி, பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்டெக், எம்இ. ஓகேங்களா, இந்த மாதிரி கீழே வந்து பிஇ பிடெக்கில் இந்த மாதிரி இதில் முடிச்சிருக்கவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கூட இருக்குது, டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, ஐடி இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. பட் மோஸ்ட்லி மெக்கானிக்கல்லாம் இருக்கா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் உங்களோட ஃபீல்டு, நீங்கள் படிச்சிருக்க ஃபீல்டு இதில் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, கீழே வந்தீங்கன்னா அதே தான். ஸோ நம்மளை பொறுத்தவரையிலும் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா உங்களுக்கு பெங்களூரில் ஒர்க் லொக்கேஷன் இருக்கும், இந்தியாவுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரோல் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர். பட் சிஸ்டம் இன்ஜினியருக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் இருக்கலாம், அப்ளிகேஷன் டெவலப்பர் இந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட்லி சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு ரோல் வந்திருக்கு உங்களுக்கு. அப்படின்னா கோடிங் இருக்காது. ஜாபுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோடிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இன்கேஸ் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இட் வில் சேஞ்ச். ஸோ அதனால் வந்து யூ ஹாவ் டு டேக் எ ஸ்ட்ராங் மைண்ட் டு ஜாயின். பிகாஸ் வந்து எதுவுமே ஒரு இது இல்லை. பட் இப்போ இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கன்ஃபார்மாக வந்து இதுக்கு கோடிங் தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஜாப்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மு. ஓகேங்களா, ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பேசிக்கான நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து டிகிரி அப்ளை பண்ண முடியும், இன்ஜினியரிங் அப்ளை பண்ண முடியும், எனி டிகிரி, எனி பாஸ்ட் அவுட். ஓகேவா, அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் எடுக்கிறாங்க. ஐபிஎம்க்கு இந்த இது வந்து தேவைப்படுது. ஐபிஎம் கம்பெனி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனியை பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா, ஓகே. இதே